ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. என்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். மண்டே பூஜா ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒரு வாரம் ஸ்கூல் லீவு அப்படின்றனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதே பழக்கத்துக்கு இன்றைக்கும் லேட்டாக எந்திரிப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, 5:50க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். அந்த 1 வீக் லீவ்லேயும் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் முடியல. பிள்ளைங்க 1 வீக் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறது எனக்கு என்னமோ சம்மர் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தோணுச்சு. என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, சிம்பிளாக சாம்பாரை வச்சிடலாம் அப்படின்ட்டு சாதம் வடித்து சாம்பார் தான் வச்சேன். ஒரு அடுப்பில் சாதம் வச்சுருக்கேன், இன்னொரு அடுப்பில் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன். காயெல்லாம் கட் பண்ணி தாளிச்சு விடணும். சமையல் வேலை ஆல்மோஸ்ட் முடி. சாதம் வடித்தாச்சு, சாம்பாரும் ரெடி. இன்றைக்கி முருங்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு தான் ரெடி பண்ணேன். காய்க்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு அடுப்பில் டீ வச்சுருந்தேன். இங்கிட்டு திரும்புகிற கேப்பில் டீ பொங்கிருச்சு. சமையல் வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாதம், சாம்பார், வெண்டைக்காய் ஃப்ரை, அது கூடவே காலிஃப்ளவர் இருந்தது, அதையும் சில்லி போட்டுட்டேன். பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு பிசைஞ்சு வச்சு விட்ருக்கேன். கூடவே கொஞ்சமாக சாம்பாரும் ஊற்றி விடுவேன். நம்ம என்ன தான் பார்த்து சமைச்சாலும் டிஃபனில் சாம்பார் வச்சு விட்டோம் அப்படின்னம்னா பாதி டிஃபன் கண்டிப்பாக வீட்டுக்கு வரும். உங்கள் வீட்டு குட்டீஸும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். ஒரு வாரம் கழிச்சு போகிறனால அப்படியே சோம்பேறியாக போகாமல் பிரிஸ்காக போங்க. அப்படியே சோப்பிளங்கி மாதிரியே நடக்கிறேன். ஒரு வாரம் லீவ் விட்டது பத்தலை. இன்னும் ஒரு வாரத்தில் தீபாவளிக்கு 3-4 நாள் லீவ் விடுவாங்க. போங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு இன்னையிலேருந்து ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு வேகத்தில் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவேன். 1 வீக்கில் திரும்ப கால் வலி ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டை விடுவேன். ஸோ இந்த மாதிரியே தான் கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. இந்த டைம் ஜம்பிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாமல் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்டை டம்பிள்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். காலுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் கமலும் கடைக்கு கிளம்பிட்டோம். நிறைய பேர் என்னோடய வெயிட் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக என்னோடய வெயிட்டை நான் ஒரு விலாகில் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போ கிடையாது, கண்டிப்பாக ஒரு நாள் அப்டேட் பண்ணுறேன். பாப்பா பாப்பா இங்கே பாரு, மயில் தோகை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. தெரியுதா? மண்டே டியூஸ்டே 2 நாளுமே கடைக்கு போயிட்டு கடையில் ஃபுல் டே எங்களால் இருக்க முடியல. வெளி வேலைகளாக வெளியில் போயிட்டோம். வெளி வேலைகள் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ப்ரொமோஷன் ஷூட்காக போயிருந்தேன். தீபாவளி டைம் அப்படின்றனால நிறைய ப்ரொமோஷன்ஸ் வருது. ப்ரொமோஷன் நான் எது பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். வேலையாக வெளியே போயிட்டனால என்னால் லாங் வீடியோவை சரியாக ஷூட் பண்ண முடியல. ஷூட் பண்ணதை கூட எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. 8 மணிக்கு மேலே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு காலையில் வச்ச சாம்பார் இருந்தது, சூடு பண்ணி தோசை தான் ஊற்றினேன். காலையிலேயே ஏதாவது குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னம்னா நைட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த குழம்பை சூடு பண்ணி அப்படியே நைட்டு தோசையோ இட்லியோ வச்சு சாப்பிட்றலாம். நைட்டு டின்னர்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமல் எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, மூக்கெல்லாம் அடைச்சிருக்கு, ஆவி பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக தண்ணி சூடு பண்ணிவிட்டு ஆவி பிடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆவி பிடிக்கிறதுக்கு மாத்திரை எதுவும் வாங்கிட்டு வரல. வீட்டில் கோடாலி தைலம் இருந்தது, அதை வச்சே நம்ம ஆவி பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் ஊற்ற போகிறேன். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயன் அங்க போய் கரூர்ல இறந்தவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் போய் விசிட் பண்ண போறாங்க. வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வந்தது. நான் ஓகே சொன்னாதான் விடணும், ஓகேவா அப்படின்னு மாதிரி. நான் உள்ளே போட்டதுக்கப்புறம் தான் நீ குமியணும், சரியா அப்படின்ட்டு இருந்தேன். ஆக்சுவலாக தைலம் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப காட்டமாக இருந்தது, எனக்கே அது ஃபீல் ஆச்சு. ஏய் விடு விடு, அதை அப்படி எடுக்கக்கூடாது. உள்ள ஒரு பேய் இருக்கு, பேய் ஆவியை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஏய் அமுக்காத, விடு. தைலம் டி லூஸ், அது சைட்ல எல்லாம் ஆவி போகும். நல்லா பத்திருக்கீங்களா? போடுறா, அப்படியா போடுவாங்க? தைலம் அப்புறம் அப்படித்தான் இருக்கும்.
கண்மணி நானும் ஆவி பிடிக்கிறேன் அப்படின்னு உள்ளே போனால் அம்மா கண்ணெல்லாம் எரியுதுமா அப்படின்ட்டு வெளியே வந்துட்டா. தைலம் கொஞ்சம் கூடவே போட்டுட்டேன். பாவம் கமல். ஆவி பிடிக்கிறதுக்கு ஆவி மாத்திரை, நொச்சி இலை அந்த மாதிரிலாம் போட்டு பிடிப்பாங்க. பட் வேறு எதுவும் இப்போதைக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்றனால தைலம் போட்டேன். ஸோ இது ஓகேவா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இன்னும் லைட்டாக அப்படி தான் இருக்கும். அப்போனா தான் நல்லாகும், சரியாகும். கமலும் கண்ணெறிதுன்னு சொன்னாங்க பாவம். மஞ்சள் மிளகுலாம் போட்டு ஒரு பால் வச்சு குடித்தேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தூங்கினாங்க. இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. காலையில் ஒரு 6 மணி போல் தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் சமைக்கலாம் அப்படின்ட்டு சாதத்துக்கு அடுப்பில் வந்து தண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்படின்னு மண்டையில் எதுவுமே இல்லை. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு 6 மணிக்கு எந்திரிச்சேன். சரி ஃபஸ்ட்டு சாப்பாடு அடுப்பில் வச்சிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்களுக்கு டிஃபனில் என்ன செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சிம்பிளாக எதையாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து சாதத்தை ஃபஸ்ட்டு வச்சேன். பிள்ளைங்க ஒரு 6:30 போல் எந்திரிச்சு வருவாங்க. எந்திரிச்சு வந்ததும் உங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுப்பேன். இன்றைக்கி வந்து ஏபிசி மால்ட்டு கொடுங்கம்மா, டெய்லி ஏபிசி பவுடராக கொடுக்குறீங்க, இன்றைக்கி மால்ட்டு கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு மால்ட்டு தான் ஆற்றி கொடுத்தேன். பிள்ளைங்க மால்ட்டை குடிச்சிட்டு குளிச்சு ரெடி ஆகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. நான் சமையல் வேலையை பார்க்க போயிட்டேன். வீட்டில் வெஜிடபிளுமே பெருசாக இல்லை, ஒரே ஒரு பீட்ரூட் தான் இருந்தது. சரி அதை துருவி பொரியல் மாதிரி செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு அதுலேயே சாதத்தை கிளறி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ணேன். பாய். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால கமல் ஒரு 7 மணி போல் பிஎன்ஐ மீட்டிங் கிளம்பி போயிட்டாங்க. பிள்ளைங்களுக்குமே டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே என்னோடய வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வீடு கூட்டுறதுக்கும் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ப்ரொடக்ஷனில் இருந்து ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷனில் வேலை இல்லாதப்ப அங்கே எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த வேலையை பார்த்து கொடுத்துருவாங்க எனக்கு. சம்டைம்ஸ் இந்த வேலைகள்லாம் நானே பார்த்துருவேன். அப்படி நான் இந்த வேலையை பார்த்துட்டேன்னா ஏன் பாப்பா நான் வந்து பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்பாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா என்னை சுற்றி நிறைய நல்ல உள்ளங்களை நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன். காசு பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். ஆனால் நல்ல உறவுகள் சம்பாதிக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் பதில் சொல்லாதீங்க, அதை இக்னோர் பண்ணிடுங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, அடுத்தடுத்துன்னு உங்கள் வேலைகளை பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லாதீங்க, ரிப்ளை பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களோட வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்காக இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தோணும். நைட்டு கடையிலேருந்து வந்தோம் அப்படின்னம்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம், டயர்டாக இருக்கும். நைட்டு பாத்திரம் விளக்குறதே இல்லை. நைட்டு கொண்டு வந்து போடுற டிஃபன் பாக்ஸ்லேருந்து நைட்டு சாப்பிட்டது எல்லாமே அடுத்த நாள் காலையில் தான் விளக்குவோம். காலையில் பிள்ளைங்களோட டிஃபன் பாக்ஸை திறந்து பார்க்குறேன். கொடுத்து விட்ட சாம்பார் சாதம் அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அந்த காயை மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நேற்று கொண்டு போன டிஃபன் பாக்ஸை பார்த்துருந்தேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறப்பயே நல்ல டோஸ் வாங்கிட்டு தான் போயிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் பிள்ளைங்க எனக்கு சாப்பாடு வேணாம் போதும் அப்படின்னு சொல்லும் போது ஒன்று அவங்களுக்கு நான் ஊட்டி விடுவேன், அப்படி இல்லாட்டி நான் சாப்பிடுவேன். சாப்பாடை மட்டும் கொட்ட விட மாட்டேன். ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நமக்கு கிடைச்சதை நம்ம கீழே கொட்டக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு மிஷினில் லோட் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா போன வாரத்தில் மழை பெஞ்சனால இடையில வந்து மிஷின் லோட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் நிறைய சேர்ந்துருச்சு. இப்போயுமே 2 டைம் போடுற மாதிரி இருக்கும். நான் மிஷினில் லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். பிள்ளைங்க ஆல்ரெடி மிஷினில் லோட் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் ட்ரெஸ்ஸை லோட் பண்ணியிருக்கேன். மிஷினுக்கு ஊற்றுற லிக்விட் மட்டும் டக்கு டக்குன்னு காலியாகுது. இந்த பிள்ளைங்க நிறைய ஊற்றிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிஷினில் லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று தான் வந்து ரொம்ப நாள் கேப் கழித்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் பயங்கர பெயினாக இருந்தது, காலும் கையும் வலிச்சது. இருந்தாலும் இன்றைக்கி விட்டுறக்கூடாது, வலிக்குது அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னோம்னா திருப்பி வந்து அடுத்து பண்ணும்போது பயங்கர பெயினாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து லைட்டாக நாச்சும் பண்ணணும், ஒரு 10 நிமிஷம்னாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கால் வலி எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இந்த ஹீல் பெயினுக்காக ஏதாவது வீடியோஸ் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுவாங்க, இல்லாட்டி இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி விடுவாங்க. ஹெவியாக ஒர்க் பண்ணல, ரொம்ப நேரம் நடக்கலை நிற்கலை அப்படின்னா பெயின் வந்து பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப ஒர்க் பண்ணேன் அப்படின்னா பெயின் இருக்கும். இப்போது ஒர்க் அவுட் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் பண்ணுறேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி வந்தேன் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து பேக்கிங் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸ்வீட் பாக்ஸ் ஆர்டர்ஸ் வந்திருக்கு, பேக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி கொடுங்கக்கா நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஸ்வீட் பாக்ஸ் ஆர்டர்லாம் நான் தான் பேக் பண்ணேன். ராஜேஷ் கிச்சனில் இந்த தீபாவளிக்கு ஹெல்த்தியான லட்டூஸ் வச்சு ஒரு தீபாவளி கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. நீங்களும் யாருக்காவது வாங்கி கொடுக்கணும், இல்லை உங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து தீபாவளிக்காக மட்டும் கிடையாது,
கிடையாது. இந்த ஹெல்தி ஸ்நாக்ஸு எப்போவுமே ராஜேஷ் கிச்சனில் அவைலபிளாக இருக்கும். நம்மளோட ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு பேக்கிங்லாம் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ரிவ்யூ பார்க்கும்போது. வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு அவங்களோட ஸ்டாஃபுக்கும் ஹெல்தியான ஸ்வீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பல்க் ஆர்டர் கூட வந்திருந்தது. அதை பேக் பண்ணுற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ராஜேஷ் கிச்சனுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்வீட் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு சத்து மாவு வறுத்துட்டு இருந்தாங்க. கொடுங்க நான் கொஞ்சம் நேரம் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு இருந்தேன். என்னமோ தெரில, ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ராஜேஷ் கிச்சனில் தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. கண்டிப்பாக ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர். கொஞ்சம் நேரம் மட்டும் வறுத்துட்டு இருந்தேன். கமல் வந்து இன்னும் கடைக்கு வரலையா அப்படின்னு கால் பண்ணதும் கிளம்பிட்டேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.